Good morning friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து ஒரு சாரியை வந்து மேக்ஸி ட்ரெஸ்ஸாக கன்வர்ஷன் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறது தான் காமிக்க போகிறேன். இது வந்து பாப்பாவுக்கு ட்ரை பண்ணது. இதில் வந்து நான் ஒரு சிம்பிளான ஆரி ஒர்க்கும் ட்ரை பண்ணியிருப்பேன். ரொம்ப ஈஸியான டிசைன் தான். ஸோ அதை ரெடி பண்ணிவிட்டு ஓவரால் அந்த ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த சாரீ பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் பீட்டு உள்ளே இருக்குது அட்டாச்சு. ஸோ நான் என்ன பண்ணினேன்னா அந்த ப்ளவுஸ் பீட்டை வந்து அவளுக்கு ஓவர் கோட் மாடலுக்காக எடுத்துக்கிட்டேன். இந்த க்ரீனு இந்த பார்டர் வந்து நமக்கு வந்து மேக்ஸியோட பாடி இருக்க வர மாதிரி பார்த்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ளவுஸ் பீட்டு. ஸோ இது வந்து நான் ஓவர் கோட்க்கு எடுத்துருக்கேன். இதில் வந்து நல்லா சூப்பரான ஒரு 3 ஷேட்ஸ் வந்துருந்தது. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நான் எடுத்திருப்பேன் இதுக்கு. இது பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு நான் வந்து ஓவர் கோட்காக மெஷர் பண்ணது. அவளோட ஷோல்டர் சைஸு. இது வந்து ஓவர் கோட் நம்ம கட்டு வந்து நாட் வச்சு டைப் பண்ணிக்கலாம். நான் வந்து இதுக்கு வந்து ஊக் மாடல் வச்சு பண்ணியாச்சு. இது பார்த்தீங்கன்னா வந்து உள்ளார வந்து அந்த மேக்ஸி ட்ரெஸ்ஸோட அந்த ஹார்ட் ஷேப் மாதிரி உள்ள க்ரீன் கலர் வரும். ஸோ அந்த டிசைனுக்காக கொஞ்சம் விட்டுட்டு அதை வந்து இந்த கிளாத்தில் எடுத்திருக்கேன் பாடி கலருக்கு. ஸோ அந்த கிளாத்தோட டிசைன் இல்லாமல் இந்த ஓவர் கோட் கொஞ்சம் கீழே இறங்கின மாதிரி வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மெஷர் பண்ணியிருப்பேன். பார்த்தீங்கன்னா பாடிக்காக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன ஒரு கர்வ் பண்ணியிருப்பேன். அவளோட ஷோல்டர் லென்த் மிடில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து 3 இன்ச் இருக்கும். மிட் கட் வந்து 4 இன்ச் வச்சுருப்பேன். ஸோ இதுதான் அவளுக்கு ட்ரை பண்ணது. இதில் வந்து ஆரி ஒர்க் வந்து ரொம்ப சிம்பிளான டிசைன் தான் போட்டிருப்பேன். முதல்ல வந்து ஜரி த்ரெட்டில் வந்து 2 லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பீட் லோடிங் பார்த்தீங்கன்னா நம்ம 2.5 mm கோல்டன் பீட் லோடிங் தான் கொடுத்துருப்பேன். ஒரு ஈஸியான டிசைன் தான் இது. டக்குன்னு முடிச்சிடலாம் இதை. இங்கே பார்த்தீங்கன்னா பீட்ஸ் வந்து ஃபுல்லாக லோட் பண்ணியாச்சு. அந்த கர்வ் நமக்கு நல்லா தெரிகிற மாதிரி கரெக்டாக நம்ம பீட் லோட் பண்ணியாச்சு. இதுக்கு ஃபினிஷப் பண்ணுறதுக்கு நான் மறுபடியும் வந்து ஜரி த்ரெட்டில் 2 லைன் கொடுத்துருப்பேன். ஸோ 2 லைன் கொடுத்து நான் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த கர்வ் டிசைன் எப்படி பண்ணேன்னா இந்த மாதிரி நீங்கள் கார்ட்போர்ட் இல்லை பேப்பர் சார்ட்டில் கூட நீங்கள் கட் பண்ணி மெஷர் பண்ணிக்கலாம். நான் என்கிட்ட இந்த ப்ரோ சர்க்கிள் இருந்ததுனால இதில் வந்து நான் ஒரே மாதிரி வந்து கர்வ் வந்து வரைஞ்சிக்கிட்டேன். எப்படி வரணும் அப்படின்ட்டு அப்படி ஈக்குவலாக அந்த செமி சர்க்கிள் மாதிரி நான் வந்து உள்ளார வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன். அது வந்து நமக்கு ஷேப் வந்து ஒரே மாதிரி வரும். அதனால் இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரே மாதிரி மெயினாக வந்து நமக்கு சென்டர் டிசைன் வந்து கரெக்டாக வரணும் ஃபினிஷிங்கு. அப்போ தான் லுக் வந்து பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் வந்து மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் இதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 லைன் ஜரி த்ரெட்டில் அந்த கர்வை வந்து நான் போட்டிருப்பேன், ஃபினிஷ் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணது எல்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் குந்தன் ஸ்டோன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ ஈஸி நம்ம நான் வந்து B7000 க்ளூ தான் யூஸ் பண்ணினேன். அது நமக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், இன்ஸ்டண்ட்டாக ஸ்டிக் ஆகும். அதனால் ஸோ ஒரு சிம்பிளான ஈஸியான டிசைனுக்காக இந்த குந்தன் ஸ்டோன் வந்து கிராண்டாகவும் இருக்கும் லுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து ஸ்டிக் பண்ணிட்டேன். இதை ஸ்டிக் பண்ணிவிட்டு ஃபினிஷிங்க்கு வந்து அங்கங்கே பீட்ஸ் வந்து அதே 2.5 mm வித் சுகர் பீடோடு நான் லோட் பண்ண போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் இப்படி இருக்குது. இந்த கார்னரில் அதே மாதிரி அந்த 2.5 mm பீட் ஒன்று வந்து நான் லோட் பண்ணினேன். இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 mm பீட் வித் சுகர் பீடோட. ஸோ அந்த ஃபினிஷிங் பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு ஃப்ளவர் வந்து செமி சர்க்கிள் டிசைன் மாதிரி இருக்கும். ஸோ ஃபினிஷிங் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், கிராண்டாகவும் இருக்கும். ஸோ இவளோட மேக்ஸி ட்ரெஸ்ஸோட உள்ள பார்ட் தான் இது, செஸ்ட் பார்ட்டு. இப்போ வந்து ஹேண்டு கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த சின்ன அந்த பார்டர் மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஒரு 6 இன்ச் சைஸ் எடுத்துக்கிட்டேன். அவளுக்கு ஃப்ரண்ட்டில் வர மாதிரி நம்ம கூட கொஞ்சம் எடுத்துக்கலாம். நான் முதல்ல எப்படி இருக்குன்றதுக்காக இதை எடுத்துக்கிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லைன் இருந்ததுனால அது 2 லைனையும் ஜரி த்ரெட் கொடுத்துட்டு அதே 2.5 mm கோல்டன் பீடை லோட் பண்ணினேன். 6 இன்ச் நான் வச்சதுனால அது இடையில் 3 இன்ச்சுக்கு வந்து ஒரு மார்க் பண்ணிவிட்டு அங்கே வந்து நம்ம செமி சர்க்கிளாக கொடுத்துட்டு இங்கே ஃபுல் சர்க்கிள் நான் வந்து அந்த ஃப்ளவர் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ பார்க்குற சிம்பிளாகவும் இருக்கும், கிராண்டாகவும் இருக்கும். ஸோ 2 ஹேண்டுமே இந்த மாதிரி நான் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அந்த சாரியில் இருக்கிற ப்ளவுஸ் பீட்டில் வந்து நான் அந்த ஓவர் கோட் மாடல் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வந்து உள் போர்ஷன் இல்லாமல் இது வந்து கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கிற மாதிரி இருக்கும் டிசைனு. அதனால் அதை கர்வ் மாதிரி கொடுத்துருப்பேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதே மாதிரி அந்த செமி சர்க்கிள் டிசைன் வந்து நான் ஈவனாக மார்க் பண்ணியாச்சு, இந்த பக்கமும் அந்த பக்கமும். ஏன்னா அதே சேம் டிசைனை தான் நான் இங்கேயும் கொடுக்க போகிறேன். அதனால்
இதை வந்து நம்ம கரெக்டாக அந்த கர்வ் எங்கேருந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அதை மார்க் பண்ணிட்டா டிசைன் வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இங்கேயும் ஃபினிஷ் பண்ணி வச்சுருப்பேன். அதே 2 லைன் சரி கொடுத்துட்டு இந்த குந்தன் ஸ்டோனும் ஸ்டிக் பண்ணிவிட்டு பீட்ஸையும் நான் வந்து லோட் பண்ணியிருப்பேன். ஓவரால் ஃபினிஷிங் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இடையில இருக்க கட்டு வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம அதை ஊக்கு வச்சுருவோம். அதனால் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.